60வது சங்கீதம் அதில் 5வது வசனத்தை நமக்கு வாசிப்போமா? 60வது சங்கீதம் 5வது வசனம். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலக்கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஆமென். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலக்கரத்தினாலே ரட்சித்து செவி கொடுத்தருளும். ഞാൻ മലയാള ബൈബിൾ ഞാൻ കൊണ്ടുവന്നിരിக்கிறேன். നിനക്ക് പ്രിയമുള്ളവർ വിടുവിക്കപ്പെടേണ്ടതിനെ നിന്റെ വലം കൈ കൊണ്ട് രക്ഷിച്ച് ഞങ്ങൾക്ക് ഉത്തരം അരുളണമേ. കണ്ണുകളെ അടയ്ക്കാമോ? ആമേൻ. പ്രിയമുള്ളവர்கள் விடுவிக்கப்படேண்டதினே வலக்கை கொண்டவர்களை ரட்சித்து தேவன் அவருடைய ஜெபத்துக்கு உத்தரம் கொடுக்கிறவராக பதிலை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த ராத்திரி காலம் உங்களிடத்தில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கண்ணுகளை மூடுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய வலக்கரத்தினால தமக்கு பிரியமுள்ளவர்கள் விடுவிக்கப்படும்படியாக, விடுதலை இல்லாதவர்களை விடுவிக்கும்படியாக, பிரியமுள்ளவர்களை தாங்கும்படியாக கர்த்தருடைய வலதுகரை எழுப்பி வந்திருக்கிறது என்பதை தேவச்சனம் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்வில் உலாவுகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்காக செய்கிறார்? தமக்கு பிரியமானவர்களுக்கு தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இஸ்ராயேலின் ராஜாவே, என் தெய்வமே യഹോവേ, ഞാൻ എങ്ങേ വാഴ്ത്തിയിടുന്നു, നന്മകളോർത്തിയിടുന്നു. ഇസ്രായേലിൻ രാജാവേ, എൻ ദൈവമേ യഹോവേ, ഞാൻ എങ്ങേ വാഴ്ത്തിയിടുന്നു, നന്മകളോർത്തിയിടുന്നു. യേശുവേ, 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 യേശുവേ. നന്ദി നന്ദിയാ, അളവില്ല സ്നേഹത്തിനായി. നന്ദി നന്ദിയായ തിരുക്കാലം എന്നെ താങ്ങി മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ ബലമെന്നും നൽകിയതാ. തിരുക്കാലം എന്നെ താങ്ങി വന്നതിക്കൂലങ്ങളിൽ മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ ബലമെന്നും നൽകിയതാ. യേശുവേ, യേശുവേ, യേശുവേ,
അളവില്ലാതെ അങ്ങയുടെ സ്നേഹത്തിനായി നന്ദി കർത്താവേ. കാൽവരി ക്രൂശ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി അടിക്കപ്പെട്ടു. സ്വന്തം പുത്രനായ ക്രിസ്തു ഞങ്ങൾക്ക് വേണ്ടി അടിക്കപ്പെട്ടു. ഞങ്ങളെ രക്ഷിച്ച അങ്ങയുടെ അൻപിற்காக നന്ദി செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கர்த்தாவே, பரிசுத்த தேவனே, இந்த நாளில் வந்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதமாயிருக்க உங்களுடைய பிள்ளைகளையே வரை அடிகள் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஊழியக்காரராய் குடும்பத்தின் பேரில் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்த ஆண்டவரே, ஒரு செப்பரேட் பண்ணப்பட்டவரா தேவன் மாட்டிலே என்று ஜெபிக்கிறோம். பேசும்படியாக ஒரு கவிதையோடு பேசின கவிதையோட பேசின தேவன் அடிகளோட சில வார்த்தைகளை தேவன் பேசுங்க என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. അലവലത്തെ സത്തത്തോടെ ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. നമ്മൾ ഇന്ന് വാസിച്ചതാണ് ആ തിരുവചനമോ எனக்கு பிரியமுள்ளவர்கள் அல்ல, பிரியமுள்ளவர்கள் உண்டு, பிரிய அப்பா ஆண்டவர் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளும் உண்டு. இன்னைக்கு கோடிக்கணக்கிന് ஜனங்கள் ஆண்டவரை சேவிக்கிறாங்க. அல்லேலூயா. கோடிக்கணக்கிന് ஜனங்கள் தேவனை துதிக்கிறாங்க, ஆடுகிறாங்க, பாடுகிறாங்க. அவன் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டே உலகம் முன்பாடும் அவன் கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவன் பிரியமான பிள்ளைகள் என்பன்ற போல. எபேசியர் எழுதிய லேఖனம் 5ஆம் அதிகாரத்திലേക്ക് நம்ம கடந்து வருவோமா? எபேசியர் எழுதிய லேఖனம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நமக்கு வாசிப்போம். ஆதலால் பிரியமான பிள்ளைகளே போல. அல்லேலூயா. നമ്മൾ ആര്? பிள்ளைகள். எப்படி നമ്മൾ பிள்ளைகளானோ, നമ്മൾ எப்படி பிள்ளைகளானோ നമ്മൾ സാത്താന്റെ കയ്യിൽ ഇരുന്നോ അല്ലേ? அப்போது தேவன் என்ன செஞ்சாரு? தம்முடைய ரத்தத்தை கொடுத்து விலக்கிரியமாய் நம்மளை வாங்கினார். அல்லேலூயா. இப்ப தேவன் നമ്മളെ വിലക്കിരിയമായി വാങ്ങി അവരുടെ സമ്പത്തുനിന്ന്, അവരുടെ സ്വന്തം പിള്ളയെന്ന്, അവർക്കാக வைக்கப்பட்ட பிள்ளை என்று தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆறு நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆனா பிள்ளைகள் ஈசாயிக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டாயிருந்தது? ஈசாய் இல்ல, யாக்கோபுக்கு 2 பிள்ளை. யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள், 12 1 13 பிள்ளைகள் இருந்தது. அப்போ இந்த 13 பிள்ளைகளில் ഏറ്റവും பிரியமான பிள்ளை யாரா இருந்தது? அண்ணல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனாலும் பிரியமான பிள்ளைகளும் உண்டு, பிரியமில்லாத பிள்ளைகளும் உண்டு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் அநேகர் அந்த காலங்களில் இருந்தது, இந்த காலங்களில் இருந்தது, நம்ம இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த அநேகோட சரித்திரங்கள் இந்த வேதாகமத்தில் எழுத முடியலை. ஆனால் செப்பரேட் செய்யப்பட்டவா, தேவனால் நேசிக்கப்பட்டவா, தேவனால் விரும்பப்பட்டவா, தேவனுக்கு பிரியமான சில கதாபாத்திரங்களை நம்முடைய பைபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் அனுபவத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஆண்டவரே, எத்தனையோ லேடிஸ் இருக்கிறாங்களே ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே செப்பரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க? அதனால செப்பரேட் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அனவதி நேரங்கள் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நான் ஒரு பிரத்யேகமான ஒரு பிள்ளையா, ஒரு செப்பரேட் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையா, நீ விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையாக நீ என்ன மாற்றி இப்படி வச்சிருக்கணும், நல்ல பயன்படுத்தணும். ஆமென், ஆமென். அநேக நேரங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த லேடி എന്നുള്ള மூடுபடத்தினால என்னை அடைச்சி மூடி வச்சிருக்கும் போது பல நேரங்கள் எழும்ப விடாதபடிக்கு சில காரியங்கள் நம்மை அதிகார ஸ்தானங்களில் வருவதுண்டு என் வாழ்க்கையில். ஆனால் அதன் நடுவில் தேவன் சொன்னா, நீ யாரெல்லாம் என்னெல்லாம் தடைகள் எனக்கு வாழ்க்கையில் வந்திருந்தாலும் நான் அவனை செப்பரேட் பண்ணுவேன். நான் அவனை செப்பரேட் பண்ணப்பட்டா
எனக்கு பிரியமான பிள்ளையாக, எனக்கு பிரியமான பிள்ளையாக நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன். அடிக்கடி தேவன் என்னோடு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நான் உங்களோட சொல்லுகிறது, அநேக பிள்ளைகளில் ஒருவராய் தீராத வண்ணம் செப்பரேட் செய்யப்பட்டவரில் விரும்பக்கூடிய பிள்ளையாய் நீ ഞാൻ മാറിനാൽ അതത്രേ നമ്മുടെ ക്രിസ്ത്യൻ ജീവിതത്തിന്റെ ഏറ്റവും ബെറ്ററാണ്, ഏറ്റവും ഹൈലൈറ്റ് ആണ് ഒരു വിഷയமாக நம்ம வாழ்க்கை காணப்படும். விரும்புறீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? சாரபத்தில் எவ்வளவு விதவைகள் இருந்தது, ஆனா ஒரு விதவா தேவனை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா. சோதரா, தேவன் சொன்னா அந்த விதவைக்கு இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா என்னையும் சொல்லியிருக்க அங்கங்க நிறைய விதவைகள் எல்லாம் இருக்குமில்ல, எல்லா விதவைகளோட வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆண்டு சொல்லியிருப்பாரு, நீ எங்கேயும் போகண்டா, சாரபத்தில் விரவு பறக்கிற ஒரு விதவை உண்டு, அவளை 2 விரவு பறக்கிட்டிருப்பா, அவளோட வீட்டுல நீ அரைச்சல். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக ஸ்திரீகள் இருந்தது, ஆனா மத்தளத்துக்கார மரியாளோ, யாக்கோபின் அம்மா மரியாளோ இரவோடு இரவா அமிஸ்தோத்ரா நாதனுக்கு நாதனை காணும்படியாக இரவோடு அவள் புறப்பட்டு சென்றார். அநேக ஸ்திரீகள் இருக்க எஸ்தரை ஒருவள அவன் தேவன் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ഞാൻ നീയും ഒരു കാര്യം മനസ്സിലാക്കപ്പെടണം. കേവലം ക്രിസ്ത്യാനിയായി, കേവലം ഒരു മനുഷ്യയായി, കേവലം ഒരു ദൈവ പൈതലെന്ന് കേവലമല്ല, ഒരു പൈതലെന്ന് നമ്മൾ ഇരിക്കുന്നതേക്കാളും അവൻ സെപ്പറേറ്റ് ചെയ്യപ്പെട്ട ഒരു വ്യക്തിത്വമായി, ഒരു മനുഷ്യയായി, ഒരു മനുഷ്യനായി മാറ വേണ്ടുമെന്നത് നിങ്ങൾ വിരുമ്പ வேண்டும். ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. എല്ലാ യാക്കോബിന്റെ പിള്ളേകളെ എല്ലാരെയും കൂപ്പിട്ട്, രൂപേൻ, സിമിയോൻ, യാക്കോബ് எல்லாரையும் கூப்பிட்டு, நீ துளும்புகிறவனெന്നും நீ மேற்கொள்ள மாட்டாய் என்னும் அப்படி இப்படியே ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஆனா யோசப்புக்கு என்ன சொன்னாங்க? நீ ஒரு யோசப்பு பறந்து வந்திருக்கிற ஒரு திராட்சை செடி. அமே அமே நீ ஞான தெய்வ பிள்ளைகளே, அமே யாக்கோபிന്റെ 11-12 பிள்ளைகளை போல வேண்டாம், നമ്മൾ യോസഫിനെ പോലെ നമ്മൾ പടർന്ന് പന്തലിക്കുന്നവരായി. നമ്മുടെ നാവ് ഫുഡ് തിന്നാൻ மட்டுമല്ല, ക്രിസ്തുவுக்காக അനേകരെ നേടിയെടുക്കാൻ, അഭിഷേകത്തിന്റെ തീയായി മാറ, അഗ്നിയെ കൊളുത്തി കൊടുക്കുന്ന ദൈവ പിള്ളകളായി മാറ, தேவனுக்கு பயனுள்ள ஒரு பிரிய மகனாய் மாற, ஒரு பிரிய மகளாய் மாற ஆரெல்லாம் விரும்புகிறோமோ தேவ பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே தேவன் நடத்த, தேவன் வாசம் பண்ண, தேவன் அணைத்து கொள்ள, அவர் விடுதலை பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் வந்திருக்கிறார். நான் இங்க சொல்லுகிறது பிரியமானவர்கள். ஆமென். உங்களுக்கு அறியாமோ ലാസറിന്റെ ചരിത്രത്തിലേക്ക് നമുക്ക് കടന്നു പോകാമോ? യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 11:3 വാസിங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீங்கள் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென், ஆமென். സ്നേഹിക്കുന്നവൻ, അവൻ മലയാളത്തിൽ വായിക്കുമ്പോൾ കർത്താവ് നിനക്ക് പ്രിയനായവൻ. ഹല്ലേലൂയ. അപ്പോ നല്ല ரொம்ப സെപ്പറേറ്റാ സ്നേഹിക്കുന്നവനായിരുന്ന யாரு? ലാസർ. അല്ലേ? മലയാളത്തിൽ വാസിക്കുമ്പോൾ നിനക്ക് പ്രിയനാനവൻ. അടുത്ത് അതിന്റെ 11 വാസിங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய சிநேகிதன். அல்லேலூயா. எல்லாரையும் நம்ம சிநேகிதனா வச்சிக்க முடியுமா? என் வாழ்க்கையில் 1000 சிநேகிதிகள் இருந்திருக்கிறான், ஆனா என்ன இல்ல, அனுபவி சிநேகிதர் இல்ல, ചുരുക്കം പേര് സ്നേഹിതர்களாயிருக்கு. ஏன் நீங்க எல்லா சிநேகிதரை வைக்கல? என் மகளை வைக்கல? கேரக்டர் வைஸ் நம்மளுக்கு மேட்சானவங்க இவங்க தான் கேஸ். தேவன் நம்மளை சிநேகிதைய வைத்து ஆயுதப்பதான் ஆண்டவர். லாசரு போல எத்தனையோ லாசர்கள் உண்டாயிருந்தது, அந்த பேரில் தானே அநேகர் உண்டாயிருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், இந்த சிநேகிதனை நான் எழுப்ப போறேன். நான் சொல்றது கேளுங்களேன், பிரிய பிள்ளை, தேவன் சிநேகித. இன்னும் வந்து வசனம் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனா நம்மளை மாறப்படணும். நான் சொல்றது புரியுதா? நீங்க எவ்வளவு நாள் ஜெபம் இருப்பீங்க, ஆராதிச்சிருக்கீங்க, பைபிள் வாசிச்சிருக்கிறீங்க, ஆமென், தேவனுக்கு என்று காணிக்கை கொடுத்திருப்பீங்க, எல்லாம் செய்திருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களை தானே சிந்தித்து பார்க்கும்போது, நம் தேவனுக்கு பிரியமுள்ளவளானோ
நான் சொல்லுவேன்ப்பா, வந்திருக்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, பேசுவார். மோசை குறித்து தேவன் என்ன சொல்கிறான்? எந்த 33:11 வைங்க. டைம் இல்லாத ஓட்டி போறேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகாமுகமாய் பேசினார். கர்த்தர் என்ன செய்தாரா? ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல. அல்லேலூயா. அதுல 33 17 18 வாசிங்க. யாத்திரை 33 17 18. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 17 18 വാസിക്കുമ്പോ ആമേൻ, ഞാൻ നിന്നെ അടുത്ത് അറിഞ്ഞിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ഉണ്ടോ അത്? ഞാൻ നിന്നെ അടുത്ത് അറിഞ്ഞിരിക്കുന്നു. ആമേൻ. അടുത്ത് അറിഞ്ഞിരിക്കുന്നു சொன்னாங்க. அடுத்தறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதானே தமிழ்ல அப்படித்தானே வரும். அடுத்தறிந்திருக்கிறேன்னு சொன்னா என் உள்ளம், என்னோட சிந்தனை எல்லாமே அறியக்கூடிய ஒருவராக இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நானும் அந்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மோசே போல, மோசையோட காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இப்படி அடுத்தறியுவான், அல்ல பிரியனாய் தீருவான். காரணம் என்னன்னு கேட்டா சில விலை கொடுக்க வேண்டியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் இங்க துபாயிലേക്ക് இப்போ வரும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்மள எல்லா சிஸ்டருக்கு தான் ஃப்ளைட்டுக்கு ஏறி போடுறதுக்குள்ள வாக்கியம் இல்லை. அவங்க தான் நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் பெருசா இல்லை, அவங்க அப்படி நினைச்சு சொல்றாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் நிறைய விலை கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா சில வேலை நீ கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதோ என்னவோ? நான் சொன்னேன், சொந்தங்களோட அடுத்து ஒரு காரில் ஏற என் பிள்ளைகளையும் என் ஹஸ்பண்டையும் எங்களுக்கு காரில் ஏற போகும்போது சொன்னாங்க, காரில் இடம் இல்லை. சத்திரம். இல்லை, என் மகள் அதான் நான் சொன்னேன். நான் அழுக ஆரம்பித்தேன். என் மகள் என்ன கேட்டா, அம்மே எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் 2 சீட்டு வேணுமா, சைடு சீட்டு வேணுமா, விண்டோ பக்கம் வேணுமா, எங்கே வேணும்? ஆனால் எனக்கு இடம் இல்லை. இன்னைக்கு எந்த சீட்டும் எடுக்காനുള്ള பிள்ளைகளே, நீங்கள் யார் കുറഞ്ഞവരല്ല. നിങ്ങളെ അവമാനപ്പെടുത്തിയ ജനങ്ങളുടെ നടുവിൽ നിങ്ങൾ ഒരു കാലം നിങ്ങൾ വേദനകൾ അനുഭവിച്ചിരിക്കണം, ദുഃഖങ്ങൾ അനുഭവിച്ചിരിക്കണം, കണ്ണീരുകൾ അനുഭവിച്ചിരിക്കണം. ஓ, நிறைய விலை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய விலை கொடுத்துன்னு வரலாம், இல்ல நம்ம பூர்வ பிதாக்கன்மாரை கொடுத்துன்னு வரலாம். தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்தில் வர சில ஆசீர்வாதங்களுக்கு நேரே செல்ல சில நிந்தைகள் சகிக்க வேண்டியிருக்கும், சில வேதனைகள் சகிக்க வேண்டியிருக்கும், சில அவமானங்கள் சகிக்க வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்கள், இன்னும் വലിയ ஆசீர்வாதங்கள் வாக்குத்தங்கள் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா നമ്മുടെ வாழ்க்கை வருகிற நிந்தைகள் அவமானங்களோட நடுவில் நம்ம எதற்கு பேசணுமானா? ஆண்டவர் சொன்னா, உனக்கு ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு. சோதரன், நீ மருத்துவர் சொன்ன மன எல்லாம் என்ன இது உனக்கு கிட்டியன்னு கர்த்தாவும் பரிசன்மாரோடு சொல்ற ஒரு வசனம். சோதரன், നിങ്ങൾക്ക് കിട്ടിപ്പോയി എന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയും എന്നൊരു പതിലുണ്ട്. അപ്പം നമ്മൾ ഈ കഷ്ടം വരുമ്പോൾ, വേദന വരുമ്പോൾ, മോശയോട് കേട്ടാൽ മോശം ചൊല്ലു, ചിന്ന പ്രായത്തിൽ ഞാൻ രാജ അരമനയിൽ വളർന്ന് അമ്മ സ്വന്തം വലിയവനായ രാജ കുമാരനെ പോലെ വളർന്നവൻ. ஆனா ஒரு கட்டத்தில என் தேவனிடத்தில் உள்ள பக்தி வைராக்கிய முகாந்தரம் ஒருத்தருக்கு விரோதமா நான் எழும்பினேன். இப்போ துரத்தப்பட்ட காட்டில் போய் ஹல்லேலூயா 30-40 வருஷம் வரை காட்டில் ஆடுகளை மேய்க்கிறான். இத்தனை ஆடுகளை மேய்க்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டான். வாழ்க்கை வெறுத்து போனது இந்த ஆடுகளா என் வாழ்க்கைன்னு சொல்லி அவன் நான் ராஜா அரண்மனையில் இருக்க வேண்டியவா வனாந்தரத்தில் தள்ளப்பட்ட ஆடுகளுடன் இடையில் கிடந்தோம். மேய்க்கிற நேரங்களில் ஹல்லேலூயா அவர் கர்த்தரை துதிக்கிறவனா
இருந்தா அவனை கிரேத்த நன்னாய் அறிகிற நன்றாக புரிந்து கொள்கிற ஒரு தேவன் அவனுக்காக இருந்தா அவன் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தை தேவன் கண்டுகொண்டா அலையோரேபு மலையில் அவனுக்கு வேண்டி இறங்கினார். முள்செடி கத்தி கொண்டிருக்கிறது காணும்படியாய் கடவுள் சொல்லும் மோசே மோசே தேவனுடைய சத்தம் கேட்கும்படி பேசுகிறார். அவனை டைரக்டில் நடத்தி கொண்டே போனான். நான் இதுக்கு சொல்கிறேன், யோசப்பு நீங்க கேளுங்களேன், யோசப்பு பெரிய பிள்ளையாய் மாறும்படிக்கு நிறைய வேலை கொடுத்தது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை இழந்து விட நம்மளால முடியும். எப்படி முடியும்? யோசப்பு அவன் குழிக்கத்தை விடுவோ, அவன் சாடி எழுப்பி சோதரன் சகோதரன் மாதிரி அடிக்கவோ, அன்னைக்கு அவன் தேவனை தூஷிக்கவோ செய்தான். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாமல் போயிருக்கும். ஆனா அந்த குழிக்குள்ளே கிடக்கும் போது அவனும் தேவனுமாயிட்டு ஒரு காரியம் உண்டாயிருந்தான். அவன் தேவனுமாயிட்டு ஒரு பந்தம் உண்டாயிருந்தான். அவன் தேவ பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் பிரியமான பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், அவன் ஹல்லேலூயா, அவன் சோத்திரம் போத்தி மறந்த வீட்டில் அவன் வாரியா அவன் இவனை ஹஸ்பண்டாய் எடுக்கும்படி வரும்போது சொல்லுவோம், கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி? ஆமென். நம்ம வாழ்க்கையில் வரும் பாவம் மக்களே. அப்ப நம்ம சொல்லணும், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது. நீங்க பாருங்களேன், சிறையில் அடைக்கப்பட்டவனுக்கு 3-4 ஆப்ஷன் உண்டு. என்ன ஆப்ஷன் தெரியாமா? ஒண்ணுங்குது, ஆமா போத்திபார் வீட்டில இருந்து செய்யலாம், நேர் ஸ்தானத்தில் வச்சிருந்தேன். அப்ப அந்த ஒரு ஸ்தானம் ஒன்று உண்டு. செகண்ட் ஆப்ஷன் லோகம் தர்ற ஆப்ஷன். போத்திபார் மனைவியை ஒய்ஃபா எடுத்தோம்னா ஒரு ஆப்ஷன் உண்டு. ரகசிய ஹஸ்பண்டாக இருந்து அங்கே இருக்கிறதெல்லாம் தின்னலாம், சுகமா வாழலாம், சிறைய காலம் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். ஆனா ஜோசப் அதில் கொடுங்க. லோகம் இடையில் சொல்லும், வா வா எனக்கு இன்னது தரேன், இன்னது தரேன், நீ இப்படி வா, இப்படி ஜெபம் பண்ணாது வா, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இரு நல்லா லோகம் சொல்லும் போது யோசனை சொன்னாங்க, கர்த்தருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நாம் பாவம் செய்வது எப்படி? நீ கர்த்தருக்கு முன்பே இருக்கிறான், அதுபடியால என்ன பாவம் செய்ய முடியாது சொல்றான். ஆனா திருப்பி கிடைச்சது என்னடா? சிறையில் கிடக்கிறான். சிறையில் கிடக்கும் போது அவன் ஜெபிக்கிறவனா இருந்ததினால் ஆண்டவர் சில மர்மங்களை, தரிசனங்களை, சத்திரம் வியாக்கியானம் பண்ணும்படியான அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க வந்து பாருங்களேன், இப்ப வேணுமா சிறையில மேலதிகாரியா, சிறையில் கொஞ்சம் மேலான இடத்துல தான் யோசனை வைத்திருந்தாங்க கைதிகளும். கைதிகளுக்கு மேல இல்ல. இப்ப இது போதும் ஆண்டவரே, நான் பொட்ட கிணத்தி கிடந்ததினேக்காலும், நான் அடிமை விற்கப்பட்டதினேக்காலும் இப்ப இதெങ്കിലും கிடைச்சல ஒண்ணு നമ്മളെ നിലച്ചിട്ടിരിക്കുക. അല്ലേ? യോസഫിനറിയാം, സഹോദരങ്ങൾ വന്ന് സൂര്യനും ചന്ദ്രനും 12 നക്ഷത്രങ്ങളും എന്നെ വണങ്ങുന്നത് ഞാൻ കണ്ടേ. அந்த வாக்குத்தத்த முன் வாழ்க்கையில் உண்டாங்க. நீ பிரியமான பிள்ளை என்றால் இந்த உலகத்தின் பாருங்களேன், இந்த 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 லோகத்தின் ஆப்ஷன் அவன் இதை எடுத்தோம்னா இந்த வாக்குத்தத்தை எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோசே கீழ்ப்படாது இருந்தா ஸ்தோத்திரம் என்ன நடக்காது? தேவன் அழைப்பை பெற்றிருக்க மாட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் பிரியமுள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். ஆமென். அந்த எபேசியர் 5:1 முதல் அங்கோட்டு வாசிங்களே. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் நம்மள என்ன எப்படி நடக்கணுமா? கிறிஸ்து நமக்காக சௌரபிய வாசனை யாகமாய் ஒப்பு கொடுத்தது போல நாமள என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து ஸ்நேகத்திலே நடக்கணும். இல்ல அடுத்து மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ഇതൊന്നും തുറന്ന് നടപ്പ്, ഇതൊന്നുമേ അശുദ്ധി ഒന്നും നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ ഇരിക്കவே கூடாது. அது பிரிய பிள்ளைக்குள்ள கேரக்டர் இல்ல. அப்புறம் அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமா தகும். என்னது? என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா.
என்ன வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், பாவம் நம்முடைய முன்னே வந்திருந்தாலும், ஸ்தோத்திரம் பாடி அல்லேலூயா பாடி பாடி நாளைகளே தாண்டிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடி பாடி நாளைகளே தாண்டுவேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் என்ன தத்தெடுத்திருக்கிறார். பிரியமான பிள்ளையாய் மாறும்படிக்கு அவர் என்ன தத்தெடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மட்டுமின்றி பிள்ளைகள் போல அல்ல, பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமான பிள்ளை விடுவிக்கிறவனாக இருக்கிறார். பிரியமான பிள்ளையே ஸ்தோத்திரம். அவன் லாசருவை எழுப்பியது போல அவனை ரோகத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் அவன் விடுவிக்கிறவனாக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளோட ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளுக்கு தேவன் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளையோடு நடக்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அன்று சொல் பாவிகளோட ஜபத்தை, പാപിയുടെ പ്രാർത്ഥന ഞാൻ കേൾക്കുന്നില്ല എന്നും എന്നും ദൈവഭക്തനായിരിക്കുന്നവരുടെ പ്രാർത്ഥന എത്രേ ദൈവം കേൾക്കുക. ഈ ലോകത്തിൽ നിന്ന് നമ്മൾ ഡിഫറൻ്റ് ആണ്. അമേ അമേ. നമ്മുടെ ലേഡീസ് മീറ്റിങ്ങിൽ കൊഞ്ചം ചർച്ചകളുണ്ടായി. സ്തോത്രം സ്തോത്രം. ചർച്ചകൾ വേറെ ഒന്നുമല്ല, നമുക്ക് ഇന്നമാതിരി ചെയ്യലാമോ, ഇന്നമാതിരി നടക്കലാമോ, ഇന്നമാതിരി இது பண்ணலாமா, ட்ரெஸ் போடலாமா, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சர்ச்சை. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் சொன்னாங்க இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இல்லை, உலகத்துக்கு புரியாமலாம் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், கிறிஸ்து ക്രൂശിക്കപ്പെട്ട ഉനക്കാതെ സിലുവയിൽ അറയപ്പെട്ട് 33 വയതുകാരന് പാപം ഇല്ലാതിരുന്നോ, പാപം ചെയ്യക്കൂടാതായിരുന്നോ, ലോകത്തിന്റെ കവർച്ചകൾ, ആശകൾ, അല്ലെങ്കിൽ അവർക്ക് വികാരങ്ങൾ അവരുടെ ജീവിതത്തിൽ ഇല്ലാതിരുന്നോ, അവൻ സ്വന്തം എല്ലാം ഉള്ളവനായി തന്നെയാണ് അവൻ യേശു കർത്താവ് ഇരുന്നത്. അല്ലെങ്കിൽ നമ്മളെപ്പോലെ മനുഷ്യനെ പോലെ 33 വയസ്സുകാരനായ യേശു അവൻ സ്വന്തം ഇന്നയ്ക്ക് ഒരു 33 വയസ്സായ പയ്യനെന്ന് ചൊല്ലാ ഒരു മാരേജ് ആയി കുടുംബം നടത്തக்கூடிയതാണ്. ഒരു നല്ല ഒരു സിറ്റുവേഷൻ, ഒരു സ്റ്റേജിലാണ് യേശു കർത്താവ് അവകളെ എല്ലാവற்றையும் വെറുത്ത് അവയൊന്നും എനിക്ക് വേണ്ട, ഈ ലോകം എനിക്ക് വേണ്ട, ഈ ഷാജിയുടെ പലതും കാണിച്ചപ്പോൾ എല്ലാ സാമ്രാജ്യം വീണ് നമസ്കരിച്ചാൽ ഞാൻ ഉനക്ക് തരുகிறேன் என்று சொன்னபோது அவனை அப்பாலவோ சாத்தானே என்று சொல்லி அவனை அதட்டி விட்டு இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக உலக பாவங்களை தெரிச்சு கொண்டார் என்றால் தேவன் உனக்காக இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருந்தார். ஏன் சிலரெல்லாம் மாற்றக்கூடாது? ஆமென். அவன் அழக நமக்கு கொடுத்தாருன்னா നമ്മൾ എന്നத்துக்கு அப்படின்னு ഞാൻ அங்க சொல்ல வேண்டியது. ஸ்தோத்திரம். வேணும், எல்லாம் வேணும். தேவன் நம்மளை பார்க்கும்போது பிரியமான மகள் ஒரு மகன் என்று சொல்ல முடியுமா? ஆமென் ஆமென். உங்களுக்கு தெரியுதா, தானியேல் அவன் செப்பரேட் ചെയ്യപ്പെട്ട ദാനിയേലിനെ കുറിച്ച് വാസിക്കുമ്പോൾ പ്രിയ, എനിക്ക് പ്രിയமான ദാനിയേലിന്റെ പുസ്തകത്തിൽ കൂടെ ഒന്ന് വാസിക്കില്ലേ? ദാനിയേലിന്റെ പുസ്തകം 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேலிന്റെ சிறையிருப்பில் ഒരു തിരുപ്പം ഉണ്ടാകുമോ എന്ന് കേട്ടുകൊണ്ട് ദാനിയേൽ ദേവപാദത്തിൽ ജപിத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவன் ஸ்தோத்திரம் நீங்கள் பார்க்கும்போது அவன் உபவாசித்து கരഞ്ഞ് அவன் தேவ சமூகத்தில் காணப்படும்போது தேவன் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமான, மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நீ எனக்கு ഏറ്റവും പ്രിയമാനവനാകപ്പെടുകയാൽ ഒരു ജപത്തിന്റെ ആരംഭത്തിലെ പിതാ ദൈവനിടത്തിൽ നിന്ന് കൽപ്പന കട്ടളை വന്നത്. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், பசுதாய் வல்லமை பெற்றிருக்கேன், ஆண்டவருக்கு நான் நிற்கிறேன், ஏப்பா எனக்கு ஜெபத்தை கேட்கலன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லி நான் என்ன அறிய சோத்திரம் சோத்திரம். പ്രിയമായ പിള്ളേന്നാ ജപത്തിന്റെ ആരംഭത്തിലെ தேவன் பதிலை கொண்டு வருவார். சில டைமில் கொஞ்சம் லேட்டான கூடயோ ஆண்டவர் அதை ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், நீங்கள் எல்லா கிறிஸ்தியானிகளை போல நீங்கள் இருக்க வேண்டாம். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் செப்பரேட் செய்யப்பட்ட, தேவனால் பிரியமானவனாய, தேவனால் சேகினவன் என்று சொல்லக்கூடியவனாய் நம்மளை குறித்து ஆண்டவர்
தானியேலை குறித்து சொல்லும்போது எனக்கு பிரியமானவன் சொல்லுகிறார். மோசையை குறித்து சொல்லும்போ எனக்கு சிநேகிதன் சொல்லுகிறார். லாசருவை குறித்து சொல்லும்போ எனக்கு மனுஷன் சொல்ல பிரியமானவன், வியாதிப்பட்டு கிடக்கிறான்னு சொல்லும்போ அவன் ஸ்தோத்திரம் தேவன் சொல்லுகிறார் நம்முடைய சிநேகிதனா லாசரு. ஹல்லேலூயா. நின்னை குறித்து தேவனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்தா அதோ கிறிஸ்டியானி എന്നുള്ള பேர் மட்டுமானோ தேவ பிள்ளைகளே? அதெல்லாம் நான் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னோட வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, ஹல்லேலூயா, இனி நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் சாதிச்சல்லாம இந்த உலகத்தில் பிறந்த ஒரு கேவல லேடியா அவன் லோகத்தை ஜீவித்து நான் மரணிக்கிறதுக்கே காரியம் ஆண்டவரே. உம்மால் விசேஷிக்கப்பட்டவரா, உம்மால் செப்பரேட் செய்யப்பட்டவளா, உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவளா, உமக்கு பிரியமான பிள்ளையா, உம்முடைய சிநேகிதையாய் காணப்பட நான் விரும்புகிறேன் என்று அவன் நான் ஜெபிக்கிறது போல தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்கையாണെങ്കിൽ செப்பரேட் ஆய தளத்திலூടെ தேவன் உங்களை நடத்த வேண்டும். பிரியமானவன் சொல்லுമ്പോൾ தேவனுக்கு பிரியமானது மட்டும் செய்யலாம். നമ്മൾ ആരെയും சொல்ல வேண்டாம். நம்ம ഒന്ന് കണ്ണാടിയിൽ பார்த்துட்டு അല്ലെങ്കിൽ നമ്മളെ ജീവിതത്തിൽ നമ്മളെ ഒന്ന് பார்த்துட்டு நான் இப்போ பிரியமா இருக்கிறோமோ, என்ன பிரியமானவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமோ என் வாழ்க்கை, அதோ ഞാനൊരു ക്രിസ്ത്യാനി എന്ന് மட்டுமா வேண்டாம். ஆமென். வேண்டாம் பிள்ளைகளே, வேண்டாம். நீங்க இத்தனை 10 பேர் நீங்க எழுப்பினா, சொல்ற 10 பேர் நீங்க எழுப்பினா, விளக்கா எழுப்பினா இந்த தேசத்தை அசைக்க நமக்கு முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பெண்ணு அடிமையாய், ஸ்தோத்திரம், அவன் நயமாന്റെ വീട്ടിൽ போனான். நயமாന്റെ വീട്ടിൽ போய் அவளு அடிமையான அவள் அப்பனும் அம்மை எல்லாம் நஷ்டப்பட்டு, ஸ்தோத்திரம், அவள் அடிமையாக வந்திருக்கிறார். நோக்கணமே, அவள் என்ன செஞ்சிருக்க வேண்டியவள், அவள் அழுது புலம் வேண்டியவள். அவள் அழுது அழுது ஐயோ என் அப்பனா அம்மே, ஐயோ எனக்கு ஆறுமில்லே, என் பிரச்சனைகள் நம்மளை அப்படியெல்லாம் சொல்ல, நம்ம பிரச்சனை வரும் அவளை அழ வேண்டியது. ஐயோ எனக்கு ஆறுமில்லே, இந்த பிரச்சனை நான் என்ன செய்ய நம்மளை போல அவளை செய்ய வேண்டியது. ஆனா அவளுக்கு தெரியும் இஸ்ரவேலில் ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அவள் சொல்லுகிறா, எஜமானத்தியோடு சொல்லுகிறா, எஜமானோட தூங்க சொல்லணும், அவன் இஸ்ரவேலில் ஒரு பிரபாச்சகன் உண்டு, அந்த இடத்துல போனா യജമാന്റെ കുഷ്ഠം മാറി പോകും. ഒരു സാക്ഷി ഒരാള് ക്രിസ്തുവിൽ നേടിയാൽ ആമേൻ. ഇതിലുപരി ഉലകത്തിൽ വേറെ ഒന്നുമില്ല പിള്ളേരെ, ഇതിലുപരി ഒന്നുമില്ല. നമ്മളെ മക്കളെ ഏക്കർ ഭൂമി സമ്പാദിച്ചാലും ഒരു പെരിയ ബിൽഡിംഗ് കിട്ടിയാലും ചാൻസ് ആവുമ്പോൾ ഞാൻ മരിക്കുമ്പോൾ, ഞാൻ ഇന്നാളേക്ക് എൻ്റെ സഭയിൽ ചെന്നതുപോലെ, സ്വതന്ത്രം, ഞാൻ വലിയ വിശേഷിത്തോളൊന്നുമല്ല, എനിക്ക് എക്സ്റേ എടുത്തപ്പോൾ എൻ്റെ തല പൊട്ടിയെ ഞാൻ കണ്ടു. സ്വതന്ത്രം, സ്വതന്ത്രം, എൻ്റെ തലയൊട്ടിയെ ഞാൻ കണ്ടപ്പോൾ ഞാൻ ഈ സ്ക്രീനിൽ ഡോക്ടർ കാട്ടുമ്പോൾ എൻ്റെ തലയൊട്ടിയെ കണ്ടപ്പോൾ ഞാൻ നിലച്ചു, ഞാൻ മരിച്ചു കഴിയുമ്പോൾ എൻ്റെ തലയൊട്ടി ഇങ്ങനെ തന്നെ ഭയങ്കര നമുക്ക് ഇല്ലാതെയൊന്നും അല്ല, എന്നാലും തലകൊട്ടി വന്നത് എൻ്റെ തലകൊട്ടി. സ്വതന്ത്രം ചൊല്ലായില്ലേ, അവളെ പഠിപ്പിക്കില്ല, അവളോ ഇടവില്ല, ഞാൻ പിടിക്കാൻ പറ്റും. അമ്മ ഒന്നുമില്ല, എൻ്റെ തലകൊട്ടി കണ്ടപ്പോൾ ഞാൻ പുരിഞ്ഞുകൊണ്ടേ നമ്മളെല്ലാവരും വന്നതാണ്. അമ്മേ, ഡിഫറൻ്റ് ആയിട്ടൊന്നുമില്ല. നമ്മൾ ഉയർന്ന് താഴ്ന്ന് നിൽക്കുവാനുള്ള സ്റ്റേജ് അല്ല, നമ്മൾ വന്ന് ക്രിസ്തുവിൻ്റെ വേലക്കാർ, ദാസൻ, ദാസി, ദാസനും ദാസി, അപ്പോഴത്തേക്കും പിള്ളേർ. അതാണ് നമ്മൾ ലൂക്കായുടെ സുവിശേഷം ചൊല്ലുമ്പോൾ രണ്ട് പിള്ളേകളുണ്ടായിരുന്നു അല്ലേ. ഒരു பிள்ளை என்ன சொல்றா, அப்பா ஏன் ഈ இளைய மகனு வேண்டி இதெல்லாம் நீங்க செய்றீங்களே அப்படி சொல்லும்போ அப்பா சொல்லுகிறா, மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளதான். ஆமென். புரியுதா? நீ அவனோடு இருந்தா, ஸ்தோத்திரம், வாசிக்கணுமா லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல, ஸ்தோத்திரம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15 நினைக்கிறேன், வாசிக்கிறேன். லூக்கா 15 அது சொல்லுங்க. 15ஆம் அதிகாரம் 31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்ப பிரியமான பிள்ளைக்கு എന്തുണ്ട്? தேவனுக்குள்ளதெல்லாம், தேவனுக்குள்ளதெல்லாம், அப்பனுக்குள்ளதெல்லாம். அப்ப அதுக்காக நம்ம ஓடாண்ட தேவையில்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு அப்ப 5 மக்கள் இருந்து 5 மக்களையும் கூப்பிட்டு அப்ப மரண அடைய டைமில் சொல்றாங்க, மக்களே மோனே உனக்கு இந்த கிழக்க தோட்டம் எடுத்துக்கோ, என்ன
மூத்த இளையவன் வந்தா எல்லாருக்கும் ஓரோ தோட்டம் கொடுத்து, எல்லாருக்கும் ஓரோ தோட்டம் ஓரோ இடம் கொடுத்து ஒருத்தன் வாங்குவான். மக்களை உனக்கு என்ன வேணும்? அவன் கடைசி வேணா எனக்கு அப்பா போதும். ஆமே, எனக்கு என்ன போதும்? அப்பா போதும். சோதரம் அப்பா எப்படி இருந்திருக்கு மக்களே? இந்த உலகத்தில் உள்ள ஒண்ணு நீ கேட்காம நீ என்னையே கேட்டதினால எனக்குள்ள எல்லா மறவாய பொக்கிஷங்களும் எனக்குள்ளதுன்னு சொல்லி அப்பன் மறவாய பொக்கிஷங்களை மகன் எடுத்து காட்டும்போது, ஐயோ அப்பா, நான் இது ஒன்றும் எதிர்பார்த்தல்ல, உண்மே உண்மே உங்களோட அன்பே எனக்கு போதும்னு சொல்லிதான் நீங்கள் எனக்கு போதும்னு நான் சொன்னேனேன்னு சொல்லி அவன் அழுகிறான். அப்பா சொல்றான், இவர் சொன்னது போல, மகனே நீ எப்போது என்னோடு கூட இருக்கிறா, என்னோட அன்பில் இருக்கிறா, நான் விரும்புறதை நீ செய்து கொண்டிருக்கிறா, என்னோட விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறா. அந்த உலகத்தை நீ வெறுக்கப்பட்டவனா, உலகத்தை குறிச்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கிறிஸ்துவுக்காக நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அதனால அவனுக்கு எனக்குள்ளதெல்லாம் ஒன்னேடதா இருக்கிறது. ஆமென். இளைய மகனோ அப்பன சொத்தில் கண்ணிருந்தது, அவனுக்கு எல்லாம் சொத்தின் மேல் தான் கண்ணிருந்தது. நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். தெய்வ பிள்ளைகளே, வேண்டாம் இல்ல, தருவார் தருவார், எல்லாம் தருவார், ஒன்றும் குறைக்க மாட்டாரு. நீங்க நினைச்சு பாருங்களேன், அவரோட வழியில் பெரிய பிள்ளையா நீ நடந்தா விடுவிக்கப்படேண்டதே, பிரியமானவன் விடுவிக்கப்படேண்டதிலே அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே இவ்வளவு ஒரு வருஷ காலம் நான் கிறிஸ்டியானி என்னோட பேரில் நடந்தேன் போதும், പേരല്ല, പിള്ളേ എന്നുള്ള ഉരിമ, പിള്ളേ എന്നുള്ള ആ രക്തബന്ധം നമ്മുടെ വായിക്കാനുണ്ടാവുമോ? അപ്പൻ ചെയ്യുന്നത് പോലെ നീ ചെയ്യണം. അപ്പൻ്റെ അൻപ് അവൻ നമ്മളെ ഇരിക്കണം. സ്വതന്ത്രം എല്ലാം ഉൾട്ടാവാ. നിങ്ങൾ ഉങ്ങളെ நேசிக்கிறவர்களை நீங்க நேசிப்பீர்கள் நான் ஆமே. அதுകൊണ്ട് என்ன பிரயோஜனம்? பரிசேயர்கள் அப்படி தானே செய்கிறாங்க. சோதரம் அது மத்திய 5 காண കഴിയും. அது நீங்க படிச்சா உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போய் இது படிக்கிறது ஆண்டோட உபதேசம். அவர் தருகிற வரைக்கும் நம்மளுக்கு திருப்பி கொடுத்தோம்னா, ஒருத்தருக்கு இப்படி கல்யாணம் கூப்பிட்டு வர்றாங்க, நமக்கு ஒரு கழிச்சு 1000 கொடுத்து அடுத்த கல்யாணத்துக்கு 2000 ரூபாய் தருவோம். அதல்ல, தராதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நேசிக்காதவரை நேசிக்கணும். சோதரம் சோதரம் തിരിച്ച് അമ്മേ നമ്മൾ നിനക്കും അയ്യോ ഇപ്പോഴെല്ലാം നമ്മൾ ചെയ്തിട്ട് ഒന്നും ആരും നേസിക്കില്ലേ? വേണ്ട. പിള്ളേകളെ എല്ലാവരും വെറുത്ത് ഒതുക്കിനാங்க, எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கினாங்க, எல்லாரும் சொந்தமில்லைன்னு சொல்லி போனாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன் எலியாவனுடைய எலிசாவிடத்து சொன்னேன், எலிசா சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் சேஷிச்சிருக்கிறேன்னு சொல்லும்போ ஆண்டவர் சொல்லுகிறான், மாகாளிக்கு முழங்கால் படியிடாத 7500 பேரை நான் கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒராள் வந்து நேசிக்கலன்னு சொல்லி உலகம் இடிஞ்சு விடல. ஒராள் நேசிக்கலன்னா 1000 பேர் உன்னை நேசிக்கும்படி எழும்பும். ஹல்லேலூயா. ஒராள் உன்னை ஆங்கின்னு கூப்பிடலன்னா 1000 பேர் ஆங்கின்னு கூப்பிட எழும்பும். ஒராள் அக்கா என்று கூப்பிட எழுப்பல்லன்னு வச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. 1000 பேர் உன்னை அக்கா என்று கூப்பிடுகிறதுக்கு அநேக தேவன் வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்து அவன் நிந்தங்களும் அவமானங்களை ஏற்றுக்கொண்ட தளர்ந்து தளர்ந்து நாளிடிச்சு விழுந்து விழுந்து பலன் க்ஷயிச்சவளா இருந்த போது ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவர் ஏனப்பா இதெல்லாம் வேணும், இதற்கு எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்ன, மக்களே, நான் உன்னை செப்பரேட்டிய விரும்புறேன், நான் என்னை பிரத்யேகமாய் கருதும்படியா விரும்புறேன், நான் உன்னை பிரத்யேகமா நடத்தும்படி விரும்புறேன். நீ என்னோட சரகின் அணையில் நீ வருகையானையில் வருகிறோமானா நான் நின்ன மேலிடத்தில் வைப்பேன், ஜாதிகளுக்கு நினைக்க அந்த பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுவேன் சொன்னா. தேவ பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒரு தடவை தேவன் கேட்டான், மக்களே, அவை சொத்திரம் நீ உன்னை குறிச்சு அவைக்கு இல்லி என்று சொல்லுகிறது நினைச்சு நீ ஏன் கவலைப்படுகிறான்? என்னோட பேர் என்னன்னு தெரியுமா? சொத்தம். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தெரியும், தச்சங்க மகன் அல்லவா, சோச்சைகளை மூசைகளை மக்கள் அல்லவா, சகோதரர்கள் அல்ல, என்னெல்லாம தன்னை தன்னை ஆண்டவரே என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னா, இல்ல எனக்கு இன்னொரு பேருண்டா, வேசியாபுத்திரன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இயேசுவினை வேசியாபுத்திரன் கூப்பிட்ட போது திருப்பி நான் வேசியாபுத்திரன் எழுதா அவன் ப்ரூவ் பண்ணும்படி போகல. இன்னையோ தேவனோட பிள்ளையாய், பிரியமான பிள்ளையாய், அவரோட சுத்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் அப்புறமாய் தட்டாச்சிடும் என்று அமை ஸ்தோத்ரா. ஒளிவு மலையிலும் பல இடங்களிலும் ஜெபிக்கும்படி முட்டுக்குத்தி அப்பா என்று விളിക്കും. இது மாதிரி தேவ பிள்ளைகளே, உலகத்தை பின்னே தள்ளு, லோக ஆசைகளை பின்னே தள்ளு, லோக இன்பங்களை பின்னே தள்ளு. எனக்கு முன்னே 33.5 வயசுகாரன், 33.5 வயசுகாரன், அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஒன்றும் இல்லாதவன உனக்காக
நீ அவனுக்காக என்ன செய்ய போறாய்? நீ அவனுக்கு வேண்டி என்ன செய்ய போகிறாய்? நீ ஒரு பிரியமான பிள்ளை இருந்தா அவன் விழிக்கப்படுற யோக்கியனாக இருக்கிறோமா? அது ஒரு பத்திரோசனை போல, பேதுருவினை போல, தானியேலை அறியே பல இடங்களில் வரும்போது தேவ பிள்ளைகளே, நாட்களை போல நீங்கள் மாறிவிடுறது. கிறிஸ்துவை குறித்து பலதும் சொல்லும் போதா சோத்திரம், நான் அந்த சபைக்கு அல்ல போறது. நீ பெந்தகோஸ்துக்காரன் வந்து கேட்டான், ஐயா நான் பெந்தகோஸ்துக்காரன், நான் போறது வேற ஒரு சபைக்கு, அது வேற ஒரு സഭ ഇല്ല. ഞാൻ പെന്തക്കോസ്തുകാർ തന്നെ. ആരുണ്ട് ചൊല്ല? ആരുണ്ട്? ഞാൻ പെന്തക്കോസ്തുകാർ തന്നെ. പുത്രനായ ക്രിസ്തു കാൽവരി ക്രൂശിൽ അടിക്കപ്പെട്ട് ഞാൻ നിങ്ങൾക്കായി പിതാവിന്റെ വാഗ്ദത്തമായ പരിശുദ്ധാത്മാവിനെ உங்களுக்கு വേണ്ടി അയക്കപ്പെടുന്നു ചൊല്ലി പരിശുദ്ധാത്മാവിനെ ഉലകത്തിലേക്ക് അനുപ്പി ആ പരിശുദ്ധാത്മാവിനെ ആമേ പെന്തക്കോസ്തുകാരിൽ നിറപ്പി അനുപ്പിയവർ നല്ലതാണ് നാം എല്ലാവരും. ഹല്ലേലൂയ. ആ പെന്തക്കോസ്തു നാളിൽ എഴുപ്പപ്പെട്ടവർ നാം എല്ലാവരും. ദൈവപിള്ളകളെ, നീ പെന്തക്കോസ്തുകാരി എന്ന് ചൊല്ലുന്നവർക്ക് നീ അഭിമാനം കൊള്ളുന്നവരായിരിക്കണം. ഹല്ലേലൂയ. കണ്ണുകളെ മൂടുவோமா? டைம் கடந்து நான் போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப பேசிட்டே இருப்போம். கண்ணுகளை அடைப்போமா? நீங்க திரும்பிங்கன்னா எல்லா ஸ்திரீகளை போல நான் இடிக்க விரும்புகிறேன்னா ஒரு செப்பரேஷன் இல்லை. எல்லா ஆண்களை போல எல்லாவரை போல நான் தான் அப்படின்னு இல்லை. செப்பரேட் செய்யப்பட்ட மோசையை போல, செப்பரேட் ചെയ്യപ്പെട്ട ദാനിയേലെ പോലെ പിടിച്ച് കൈകാലി കെട്ടി അമ്മ ബാബിലോണിലേക്ക് കൊണ്ടുപോയി മദ്യവും മധുപാനവും മുന്നേ വയ്ക്കുമ്പോൾ, ലോകത്തിന്റെ ഇൻപങ്ങൾ അവനെ മുൻപിൽ വയ്ക്കുമ്പോൾ അവൻ சொல்லுகிறா, ഞാൻ ഡിഫറൻ്റ് ആണവൻ, ഞാൻ വ്യത്യസ്തനാണ്, ഞാൻ വ്യത്യാസമുള്ളവനാണ്, എനിക്കിത് കുടിക്കக்கூடாது, അവൻ ഇത് എനിക്ക് തൊടக்கூடாது, ഇത് ഞാൻ ശ്രദ്ധിക്കக்கூடாது. അവൻ அப்படி டிஃபரண்டாയി ചില വില കൊടുത്തപടിയില്ല.